உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் ஆன்சர். ஷாமி அவங்களோட அடுத்த பட்ஜெட் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. சைனாவில் வந்து வருகிற ஜூன் 25 லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 6 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இது கூட இன்னொரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணுறாங்க, Mi Pad 4 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெட்மி 6 ப்ரோவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம இப்போ வரையும் வந்து பார்க்க முடியுது அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து பாருங்கள். நீங்கள் நம்மளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமான புதிய போஸ்ட் மற்றும் இன்ஸ்டாகிராம் டிவியில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோவே இன்னும் நிறைய பேர் ஃப்ளாஷ் சேல்லேருந்து வாங்க முடியாமல் இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஷாமி அவங்க இதுக்கு அடுத்த ஒரு சீரீஸும் லான்ச் பண்ண போகிறாங்க வருகிற ஜூன் 25. அது ஃபோன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 6 ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் சீரீஸ் வந்து சொல்ல, பட் ரெட்மி 6 ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு வந்து பார்க்க முடியுது அப்படின்ற போன்ற இந்த விஷயங்களை வந்து தான் வந்து பார்க்க போகிறோம். முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு அலுமினியம் பாடியில் தான் வந்து அதை செஞ்சிருக்க மாதிரி வந்து லீக் ரெஞ்சர்ஸ்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது அப்படி தான் வந்து தெரியுது. பட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் 5.84 இன்ச் கொண்ட ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வந்து இருக்குது. 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நாச்சும் வந்து இருக்குது. ஸோ அந்த நாச் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. Mi 8 மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பெருசாக இல்லை, சின்னதாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மற்றும் GPU. இதை பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் தகவலுமே இன்னும் இது வரைக்கும் நம்மளால் வந்து பார்க்க முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 5 ப்ரோவில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 636 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் இமேஜ் நீங்கள் பார்க்குறதுல இவங்க 625 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 625 அப்படின்றது ஸ்னாப்ட்ராகனோட 625 ப்ராசஸரா இல்லை வருகிற ஜூன் 25 லான்ச் பண்ணக்கூடியதுனால இவங்க வந்து 625 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியல. பட் இருந்தாலும் 636 கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல, சந்தோஷப்படுவோம். பட் 625 வந்து போனாங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் கருத்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்து சிப்செட் அதுவே கொண்டு வந்து கொஞ்சம் ரீமாடல் பண்ணி இப்போ இந்த இதுக்குள்ள வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கும் எல்லா ஷாமி ஃபேன்ஸுக்கும் அப்படின்றதான் என்னோட பர்சனல் தாட்ஸ். ஸோ மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பின்னாடி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டூயல் செட்டப் மாதிரி தெரியுது. பட் அவங்க கொடுத்துருக்க தகவல் படி பார்த்தோம்னா அவங்க ஒரு கேமரா மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12 மெகா பிக்சல் கேமரா பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி LED ஃப்ளாஷ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செட்டப்பில் டூயல் கேமரா இருக்க மாதிரி தான் தெரியுது. இன்னொன்று எதுக்கு அப்படின்றது தெரியல. பட் மேபி செகண்டரி சென்சர் கொடுக்கும்போது அஃபிஷியலாக வரும்போது நமக்கு என்ன அப்படின்றது தெரியும். ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ வந்து ஷூட் பண்ணக்கூடிய ஃப்ரேம்ஸ்லாம் வந்து எவ்வளோ அப்படின்ற இது வரைக்கும் தகவல் வந்து அஃபிஷியலாக எதுவுமே இல்லை. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் 3 வேரியன்ட்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 3 வேரியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GB RAM 16GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் வரும். அதே மாதிரி 3GB RAM 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் வரும். அதே மாதிரி 4GB RAM 64GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது பேட்டரி. இந்த ஹோல் டிவைஸை பவர் பண்ணக்கூடிய பேட்டரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4000 mAh அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 4000 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4000 அப்படின்றது வேறு என்ன இருக்க முடியுன்றது தெரியல பேட்டரியை தவிர்த்து. ஸோ அதனால் இதை வச்சு நம்ம வந்து 4000 mAh அப்படின்றத கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் டிவைஸ் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து வராது. உங்களுக்கு MIUI-ல வச்சு அந்த ஸ்கின்னில் வச்சு தான் வரும். இவங்க கொடுக்கக்கூடிய இவங்க தகவல் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா MIUI 9 வந்து ஸ்டார்டிங்கில் வரும். பட் அதுக்கடுத்து உங்களுக்கு Mi 8 அப்கிரேடும் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Android 8.1 அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயங்களை பற்றி எனக்கு வந்து நான் கொஞ்சம் சில குட் திங்ஸ் அப்புறம் ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். ஸோ அப்படி என்ன விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல குட் திங்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து 4000 mAh கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த 2018 அதுவும் 4000 mAh இவ்வளோ ஸ்லீக்காக கொடுக்க முடியுதுன்னா அது பாராட்டக்கூடிய விஷயம். தம்ஸ் அப் என் சைட்லேருந்து. அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நாட்ச். இந்த நாட்சை டிசேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இப்போ ஷாமி கிட்ட இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த பார்ட்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு Mi 8 வர்றதுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா இதுதான் இந்தியாவில் லான்ச் ஆகிற முதல் நாட்ச் ஃபோனாக இருக்கும் ஷாமி தரப்புலேருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷாமி அதை வந்து டிசேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான். அதுதான் என்ன அப்படின்றது தெரியல. இமேஜ் படி பார்த்தா 625 அது எப்படி கணக்கு எடுக்கிறதுன்னு தெரியல. மேபி 625 ப்ராசஸரா இல்லை அப்படி 625 அப்படின்றது ஜூன் 25 அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல. அது மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 625 யூஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்தாங்கன்னா அது மறுபடியும் 2 வருடத்துக்கு முன்னாடி போனால் அதே ப்ராசஸர் நல்லா இல்லாத ப்ராசஸர்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் நோட் 5ல வந்து 636 கொடுத்துட்டு மறுபடியும் பேக்வேர்ட்ஸில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் என்னோட பர்சனல் கருத்து.
அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் போல் பட்டன் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.